அப்ப இன்றைக்கு நமக்கு தடையாக இருக்கிற செல்போன், இன்றைக்கு செல்போனில் வருகிற செய்திகள் என்பது அதிகமாக யார் அப்லோட் பண்றாங்களோ அதுதான் பதிலாக இருக்கும் ஒரு கேள்விக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். காந்தி தெரியும், மகாத்மா காந்தி சுடப்பட்டு இறந்தார். ஒரு காலத்துல இந்த டேட்டாக்குள்ள செல்போன்ல காந்தி என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு திருமணமானது, குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். குடும்ப பிரச்சனையின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்னு அதுல அப்லோட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த செல்போன்ல போய் காந்தி எப்படி இறந்தார்னு கேட்டீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டு இறந்தார்னு வரும். நமக்கு இருக்கிற தரவு என்பது வேற, இதுல வர்ற தரவு என்பது வேற. நாம் இந்த டேட்டாவை நம்பிக்கொண்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அறிவை வளர்த்து கொள்ள முடியாது, அறிவு விசாலப்படாது, நம்முடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது. எனவேதான் இந்த செல்போனில் இருக்கிற தரவுகள் என்பது நம் வளர்ச்சிக்கு போதுமானதாக இல்லை. இன்னைக்கு பெரிய சேலஞ்சிங் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது, செல்போனை எப்படி குழந்தைகளிடமிருந்து அப்புறப்படுத்துவது, இல்லை விலக்கி வைப்பது. நான் பிரிச்சுன்னு சொல்ல, விலக்கி வைப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். விலக்கி வைக்க வேண்டிய வேலையை யார் செய்யணும்னா மாணவர்களாகிய நீங்க தான் செய்யணும். பெற்றோர் செய்ய மாட்டாங்க, பேரண்ட் ஆசிரியர்கள் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, தம்பி இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ தான் உணரணும், செல்போன் பயன்படுத்தும் போது உனக்கு எவ்வளவு நேரம் விரயமாகிறது. நம்ம சொன்னோம் அறிவை திறனாக வளர்க்கணும்னா திறனை தேடுவதற்கு ஏற்கனவே இருக்கிற முடிச்சு போன ஆய்வு நடத்தின இல்ல வெற்றி பெற்ற நபர்களுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை நீங்க எதுல எடுத்துக்க முடியும்னா புத்தகங்கள்ல எடுத்துக்க முடியும். புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு எதுல பார்க்க முடியும்னா புத்தகங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு பெற்றோருக்கு என்ன சேலஞ்சுனா 5 மணிலிருந்து 10 மணி வரையும் ஷிஃப்ட் போட்டு 5 மணிக்கு ஒரு நாடகம், 6 மணிக்கு நாடகம், 8 மணிக்கு நாடகம், இந்த நாடகங்களை பார்க்கிற சூழல்ல அவருடைய முழு கவனமும் இந்த சீரியல்ல இந்த கேரக்டர் இது மாதிரி நிறுத்திட்டான், நாளைக்கு இதை எப்படி கொண்டு போக போறான்ற சிந்தனையோடு போய் தூங்கிடுறாங்க. அவங்க குழந்தை வந்துதான் படிச்சுதான் எதை பத்தி கவலை இல்லை, அவளுக்கு முழு நேர சிந்தனை அந்த தொலைக்காட்சி நாடகங்களுடைய அந்த கேரக்டர்ஸ். இன்னைக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாறலோடவே இல்லை. மாணவர்களுக்கு எப்படி இந்த கேம், வீடியோ கேம்ல அடுத்தவனை அடி குத்துன்னு சொல்லுகிற வண்ணத்தை அவன் மண்டைக்குள்ள திணிக்கிறோம். அப்ப அடுத்தவனை குத்து கொலை பண்ணு சுடுன்னு சொல்லுகிறதுனால அங்க முக்கியமான ஒரு சகோதரத்தையும் அற்றுப்போகுது. ஒருவரை சகோதரத்தோடு பார்க்கிற விஷயம் என்பது அங்க கடந்து போகிறது. அடுத்தவனுடைய வழியை ரசிக்கிற மனோபாவம் வந்து. ஆனா நம்மளாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. தெருவில் போயிட்டே இருக்கோம், ஒரு 2 வீலர் போகுது, அந்த 2 வீலர்ல சைட் ஸ்டாண்டு விலகி இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், பதவிப்போடு சார் சைட் ஸ்டாண்ட் சார் பாருங்க சார். நமக்கெல்லாம் என்ன கவனம் இருக்கு, அவர் விழுந்து விடக்கூடாது என்பதற்கு. இவர் நாம் ஜாதியை சேர்ந்தவரா, நாம் மதத்தை சேர்ந்தவரா, நம்ம ஊருக்காரரான்னு பார்த்துக்கிட்டு தான் சொல்றது இல்லை. நம்ம அறியாமல் நமக்கு ஒரு சகோதரத்துவம் வருதுல, ஒரு மனிதன் மேல் ஒரு இரக்கம் வருதுல, ஐயோ விழுந்து போறாரு என்ற இரக்கம். அந்த இரக்கம் என்பது இந்த ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ்ல உங்களுக்கு அது அற்றுப்போகிற விஷயமாக மாறிவிடும். இன்றைக்கு இளைஞர்கள் சக மாணவர்கள் சண்டை போட்டுக்கிறான் அப்படின்னா வன்மமாக தாக்கிக் கொள்கிறார்னா இந்த மாதிரியான கேம்ஸ் அவருடைய மண்டையை வன்மமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய இயல்பை மாற்றுகிற ஒரு டிவைஸ் நம்மளே துட்டு கொடுத்து வாங்கி மாசம் மாசம் அதை ரீசார்ஜ் பண்ணி இந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த போனை எல்லாத்தையும் பண்ணிட்டு சூனியம் வச்சுட்ட பிறகு அது வெளியே போகுமானா போகாது. இப்ப மாணவர்களாகிய நீங்கள், பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்றாங்கன்றது உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்கிறார்கள், செல்போனை பயன்படுத்தாது. அது உண்மையிலேயே உங்களுக்கு நேர விரையும் மட்டுமில்ல, மூளையில் இருக்கிற செல்களை, உயிர் செல்களை அழித்து விடுகிற வேலையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதாக ஆய்வு சொல்லுது. அப்ப நம்ம செல்போன்ல இருந்து போகணும். அப்ப எப்படி போக முடியும்? இப்ப
பெற்றோர் டிவியை பார்க்கிறோம், ஸ்டூடெண்ட் இதை பாக்குறீங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா எல்லாருக்கையும் செல்போன் இருக்கு. இன்றைக்கு பெண்கள் குழந்தையை தூக்கி இருப்பாங்களோ தெரியல, ஆனா செல்போனை மட்டும் இப்படி பக்குவமா தூக்கிட்டே போறாங்க, பாக்குறோம். அது கொலை பாட்டுக்கு எங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு செல்போனை எல்லோரும் கொண்டாடுகிற சூழல்ல இதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஆல்டர்னேட் என்ன? இதுதான் நம்ம கிட்ட இருக்க சேலஞ்ச். இப்ப வெளிநாட்டு படங்களை பார்த்தோமானால் லாங் ஒரு டிராவல், ஒரு ட்ரெயின் டிராவல் இருந்தா கூட ஒரு புத்தகம் படிப்பது போன்ற ஒரு சீன் வைப்பாங்க அங்க. நாம் படத்துல பாக்குறோம், சினிமாக்கள்ல லாங் டிராவல் இருந்ததுன்னா ஒரு கலாட்டா பண்ற மாதிரியே தண்ணி எடுப்பது போன்ற ஒரு சீன் தான் வைக்க முடியுது. அங்க மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் புத்தகம் படித்தல் என்பது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. தினமும் புத்தகம் படிக்காமல் உறங்குவதே இல்லை. எனவேதான் அந்த நாடுகள்லாம் மனிதவள குறியீட்டில் நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்காங்க. நம்ம 138வது இடத்துல இருக்கோம் மனிதவள குறியீட்டுல. ஒரு 180 நாடுகளை ஆய்வு செய்ததுல 138வது இடத்துல நாம் மனிதவள குறியீட்டுல இருக்கோம். நம்மை போன்று அதிகமான மக்கள் தொகை கொண்ட சீனத்தில் அவங்க 20, 28, 27 இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகிறது? அப்போ இந்த கல்வி என்பது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. இங்கு நாம் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் என்பது முற்றிலுமாக அற்றுப்போய் இருக்கிறது. இங்க ஆசிரியர் இருக்கீங்க, பெற்றோர் இருக்கீங்க. நம்ம 2 பேர் செஞ்சுட்டோம்னா ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்கா செய்வோம். அப்ப இன்றிலிருந்து நாம் முடிவு பண்ணோம். நம்ம ஜனவரிக்கு ஒரு ரெசல்யூஷன் போடுறோமா? ஜனவரி மாசம் இந்த வருஷத்துல இந்த தீர்மானம் போட்டு இந்த வருஷம் முழுவதும் நம்ம இதை செய்வோம்னு போட்டு ஒரு தீர்மானம் போடுவோம். அது உடற்பயிற்சி செய்வதா இருக்கட்டும், புத்தகம் படிப்பதாகட்டும், இல்ல பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னாகட்டும், எதுனா இருக்கட்டும். ஆனா டிசம்பர் மாசம் வந்தும்போது 12 மாசம் ரிவைவ் பண்ணி பார்த்தோம்னா கட்டாயமாக அந்த தீர்மானத்தை செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மறுபடியும் ஜனவரியில் ஒரு ரெசல்யூஷன் போடுவோம். அப்படிதானே போடுறோம். நம்ம மேல நம்ம கோபமே வராது. ஆனால் இப்ப ஜனவரி தான் போயிருக்கு. இன்றிலிருந்து நாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு முடிவு பண்ணுவோம். தினமும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நம் குழந்தைகளுக்காக ஒரு புத்தகத்தை வாசிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, தினமும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழையும் பொழுது ஒரு புத்தகத்தை, தான் படித்த புத்தகத்தை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு பாடம் நடத்தினா எல்லா குழந்தைகளும் அந்த புத்தகத்தை உற்று நோக்கும். டீச்சர் கிட்ட நேற்று புக் இல்ல, இன்னைக்கு இருக்கு. டீச்சர் என்ன புக்குன்னு கேட்பாங்க. எஸ், இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன், 5 பக்கங்கள் படித்து இருக்கிறேன், தொடர்ந்து படிப்பேன், இதை ஒரு வாரத்துல முடிப்பேன், உன்னிடம் வந்து இதை பற்றிய நான் உரையாடல் நடத்துவேன்னா குழந்தைக்கும் அந்த ஆர்வம் வரும். வீட்டுல பேரண்ட் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் தியாகம் பண்ணிட்டு புத்தகத்தை படிப்பதுன்னு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை கட்டாயமாக உங்களை பார்த்து அந்த அரை மணி நேரம் வேறு புத்தகத்தை படிக்கும். இன்னைக்கு வாசிப்பு என்பது அற்றுப்போய் இருக்கிறதுனாலதான் சகோதரத்துவம் அற்றுப்போய் இருக்கிறது, மனித நேயம் குறைந்து கொண்டிருக்கிறது, வன்மங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை அதிகரிக்கிற வேலையை திட்டமிட்டு இன்றைக்கு வணிகமயமாக்கப்பட்ட கார்பரேட் சிஸ்டத்துல இருக்கிற நாம் உலகமயமாக்கி இருக்கிற, வணிகமயமாக்கி இருக்கிறதா இன்னைக்கு செல்போனை கொண்டு வந்து இவங்கிட்ட சிந்திக்காமல் செய்திருக்கிற வேலையை செய்திருக்கிறது. அப்ப தெரிந்தே நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை புறந்தள்ள வேண்டும். வாசிக்கிற பழக்கத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் இன்றிலிருந்து ஆரம்பித்தால் குழந்தைகளாகிய நாங்களும் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், நாமளும் கட்டாயமாக புத்தகத்தை வாசிப்போம் என்ற உறுதிமொழியை பெற்றோர் கொடுத்துலாமா? சத்தம் காணமே. ரைட். செல்போன்ல எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்க அப்பா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறியோ அந்த எனர்ஜியை உன்னுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவதற்கு புத்தகம் உறுதுணையாக இருக்கும். அந்த செய்தியோடு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்தமைக்காக நன்றி பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.